பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன். அம்மா பஅத். எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் உம்மத்தினர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நடுவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம் எல்லோருக்குமே தெரியும், இஸ்லாத்தினுடைய முதல் ஹலீஃபா, முதல் ஜனாதிபதி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. யார் இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு? ரசூலுல்லாஹோடு ரொம்ப நெருக்கமான ஒரு தோழர், சாஹிபுன் ஃபில் கார் என்று சொல்வார்கள். ரசூலுல்லாஹோடு குகையிலே துணைக்கு இருந்தவர். வேறு எந்த சஹாபி இல்லை, அபூபக்கர் ரலியல்லாஹு தான் இருந்தார். அதே போல ரசூலுல்லாஹோடே வாழ்ந்ததால் மரணித்த பிறகு ரசூலோடு சேர்த்து அல்லாஹ் வைத்து விட்டார். இன்றைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்பராவுக்கு பக்கத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹுவினுடைய கபர் இருக்கும். அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு தன்னுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் மூன்று தடவைகள் ஒரு துவாவை ஓதினார்கள். அது என்ன துவா, அதை ஓதுவதால் என்ன பலன் என்பதை இன்றைக்கு பார்ப்போம். ஹதீஸிலே வருகிறது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தினந்தோறும் தன்னுடைய தந்தையை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறார், டெய்லி பார்த்துட்டே இருக்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன செய்கிறார்? டெய்லி ஃபஜர் தொழுகைக்கு பிறகு ஒரு சில கலிமாக்களை 3 தடவைகள் ஓதுனாங்க. அதே போல அசர் தொழுகைக்கு பிறகு ஒரு சில கலிமாக்களை 3 தடவைகள் ஓதுனாங்க. ஒரு நாள் கூட விடாமல் தொடர்புடையாக ஓதுனாங்க. பொதுவாக எந்த விஷயமாக இருந்தாலுமே அதில் இஸ்திகாமத்து ரொம்ப முக்கியம். செய்கிறது, தொடர்ந்து செய்கிறதுல தான் பரக்கத்து இருக்கிறது. பொதுவாக நம்ம ஒரு விஷயம் தான் நினச்சா ஒரு நாள் செய்வோம், ஒரு வாரம் செய்வோம், ஒரு 10 நாள் செய்வோம், 11ஆவது நாள் போர் அடிச்சு விட்டுருவோம். இன்னையிலேருந்து சில பேர் வாக்கிங் போகணும்னு நடப்போம். இன்னையிலேருந்து இந்த எண்ணெயில் பொறிச்ச ஐட்டத்தை சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்போம். சுகர் உள்ளவங்க சர்க்கரையை தொடக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் ஒரு வாரம் தான், அங்கிட்டு பார்த்தா ஒரு பொடி பிடிச்சிருவாரு. அப்போ எதை செய்தாலும் தொடர்ந்து செய்கிறது தான் பரக்கத்து. அமல்கள் விஷயத்தையும் அப்படிதான், அமல்கள் தொடர்ந்து செய்யப்படணும். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், அமல்கள்லேயே சிறந்த அமல் எது, ரொம்ப சிறந்த அமல் எது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதுவமுஹா வ இன் கல்ல, குறைவாக செய்தாலும், ஒரு சின்ன அமலை செய்தாலும் அதை தொடர்ந்து செய்வதுதான் ரொம்ப சிறந்த அமல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அந்த அடிப்படையில் அபூபக்கர் ரலியல்லாஹு டெய்லி தினந்தோறும் இந்த கலிமாக்களை ஃபஜருக்கு பிறகும் அசருக்கு பிறகும் ஓதிட்டு வராங்க. இதை மகன் கவனித்து கேட்டாங்க, பாப்பா டெய்லி இந்த துவா ஓதுறீங்களே, அப்படி என்ன துவா ஓதுறீங்க எனக்கு சொல்லித்தாரு. அதே போல இந்த துவா உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுத்தது, அதையும் எனக்கு சொல்லுங்க. அபூபக்கர் என்ன சொன்னாங்க, நான் இந்த துவாவை தான் ஓதுகிறேன். அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ சம்இ, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பஸரி, லா இலாஹ இல்லா அன்த். இதனுடைய பொருள், யா அல்லாஹ் என்னுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடு, என்னுடைய செவி புலனுக்கு ஆரோக்கியத்தை கொடு, என்னுடைய பார்வைக்கு ஆரோக்கியத்தை கொடு, இது எதிலேயும் கோளாறு வந்துவிடக்கூடாது, உன்னை தவிர வேறு கடவுள் யாரும் இல்லை, வேற இலாஹ் இல்லை. இதனுடைய பொருள் இதைத்தான் நான் ஓதுகிறேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க. மகன் கேட்டாரு, சரி இதை யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது? அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, என்னுடைய ரசூல் எனக்கு சொல்லிக் கொடுத்ததுவா. எப்படி நான் தினந்தோறும் ஓதி என்ன ஓதுறீங்க நீ கேட்டியோ, அதே மாதிரி ரசூலுல்லாஹ் இந்த துவாவை டெய்லி தினந்தோறும் ஓதி நான் பார்த்துக்கிறேன். காலையிலும் மாலையிலும் ரசூலுல்லாஹ் இதை தினந்தோறும் ஓதுவாங்க. அந்த சுன்னதி, அந்த சுன்னத்தை என் வாழ்க்கையில கடைபிடிக்கிறதுக்காகத்தான் இதை டெய்லி நான் ஓதிட்டு இருக்கேன்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க. அப்போ இந்த துவா அபூபக்கர் ரலியல்லாஹு ஓதியது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹும் தினந்தோறும் ஓதி இருக்கிறார்கள். இந்த துவாவை ஓதுவதால் என்ன பலன் கிடைக்கும்? அல்லாஹ் அவர் முடங்கி போகக்கூடிய நோயை அல்லாஹ் அவர் கொடுக்க மாட்டார். பொதுவாக நோய் வாழ்க்கையில வரதான் செய்யும். சாதாரணமாக தலைவலி, காய்ச்சல், உடம்பு வலி, நோய் வருவது ஒரு விதத்தில் நல்லதுதான். நம்முடைய பாவங்களுக்கு அது பரிகாரமாக பாவங்களை கழிக்கக்கூடியதான் இருக்கும். அப்ப படுக்கக்கூடிய நோய், முடங்கி போன நோய், ரொம்ப ஒரு கடினமான சூழலுக்கு தள்ளக்கூடிய நோயை விட்டும் அல்லாஹ் இந்த துவாவின் மூலமாக நம்மை பாதுகாப்பான்.
அதே போல இந்த துவாவில் வர்ற வார்த்தை சமீ பசரி, என்னுடைய பார்வைக்கு செவி புலனுக்கு ஆரோக்கியத்தை கொடு. சில பேர் ஒரு 50-60 வயசு தாண்டினாலே காது கேட்க பேசுறது விழுகாது, அதே போல பார்வை அனுபவம். அந்த மாதிரி சூழல் இல்லாமல் இப்போ 20 வயசுலேயே கண்ணாடி போடுறாங்க நம்ம ஊரோட. அப்ப இந்த மாதிரி துவாக்களை தொடர்ந்து ஓத வரும்போது செவி புலனிலே பார்வையிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறலாம் என்று இந்த துவாவினுடைய ஹதீஸிலே பார்க்கிறோம். இந்த துவாவை ஒவ்வொருவரும் மரணமிட்டு ஓதிவார்கள். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் இதனுடைய பலனை முழுமையாக அடையக்கூடிய அந்த வாக்கியத்தை தருவானாக.